பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல ஓடுகிற யாவரும். இப்ப இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது போராடுகிற யாவரும். எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கைகளை உயர்த்தி வரலேலுயா. அப்போ 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் ஓடுகிறோம். ஓடுதல் என்றால் ஒரு பந்தய பொருளுக்காக. தம்பி, இந்த பொருள் இருக்கு, எல்லாருக்கும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல போய் சேர்கிறவர்களுக்கு இது கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்திடலாம்? ஓடுகிறோம். எதற்காக? ஒரு பொருளுக்காக. இங்க எனக்கு முன்னே ஒரு கப் இருக்கிறது, இதை அந்த கப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் முதல் 24வது வசனத்தின்படி இது எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உயிராவது மிஞ்சும். ஆனால் 25வது வசனம் ஓடுதல் அல்ல, போராடுதல். இது எதுக்கு? பிராணன் காக்கப்பட. நான் அவனை அழித்து போடவில்லை என்றால் அவன் நிச்சயம் என்னை அழித்து போடுவான். சரி, கப்பு வேண்டாம், விடலாம். இரண்டாவது இருக்கிற சுவாச ஜீவிதம் என்ன சொல்லுது? போராட்டம். நான் அவனை மேற்கொள்ளவில்லை என்றால் அவன் என்னை மேற்கொள்ளுவான். அதாவது இப்ப நீங்க இந்த இடத்துல யாரை கொண்டு வரணும்னா, தாவீதினுடைய முதல் யுத்த களத்திலே அவருக்கு முன் வைக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு வரணும். ஐயா, நீ ஜெயித்தால் நானும் என் குடி மக்களும் உனக்கு அடிமை, நான் ஜெயித்தால் நீயும் உன்குடி மக்களும் எனக்கு அடிமை. இன்றைக்கு நான் ஜெயிக்கவில்லை என்றால் ஜீவித காலம் முழுவதும் அடிமையாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நானும் என் குடும்பமும், நானும் என் மக்களும், நானும் என் சபையும், நானும் தெய்வம் என்னை வைத்திருக்கிற தேசமும் அடிமையாகாதிருக்கணும்னா நான் போராடியே ஆகணும், நான் ஜெயித்தே ஆகணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு கணம் யுத்த களத்திலே இறங்கி நிற்கும் பொழுது தன்னுடைய பிராணன் நிச்சயமா போகும். அதாவது கோலியாத்து தன்னை ஜெயித்தால் தாவீது என்கிற ஒரு கேரக்டர் இனி இல்லை. அது மட்டுமா? சவுல் என்ற கேரக்டர் இல்லை, இஸ்ரவேல் குடும்பம் என்கிற ஒரு கேரக்டர் இல்லை, இஸ்ரவேல் ராஜ்யம் என்கிற ஒரு கேரக்டர் இல்லை, உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு கேரக்டர் இல்லை, மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒன்று இல்லை. அத்தனை யாருக்கு முன்னாலே இருக்கு? இவன் ஒருவன் தோற்றால் அத்தனையும் தோக்கும், இவன் ஒருவன் ஜெயித்தால் அத்தனையும் ஜெயிக்கும். இப்போ அடிமைப்படாதிருக்க போராடியே ஆகணும். இங்க பல குடும்பங்களும் படாபாடுபடுகிறது இதுக்கு வேண்டியாக்கும். கப்புக்கு வேண்டி ஓடின காலம் எல்லாம் தீர்ந்து இனி அழியாமல் இருக்க, இனி சாகாமல் இருக்க, இனி அடிமைப்படாமல் இருக்க ஒரு நிர்பந்தம் எப்படியாகிலும் ஓடித்தான் ஆகணும், எப்படியாகிலும் ஜெயிச்சுத்தான் ஆகணும். இது என்னுடைய பெருமை அல்ல, என் தலைமுறையினுடைய எதிர்காலமே அதுல தான் இருக்கு. என் தேசத்தினுடைய எதிர்காலமே அதுல தான் இருக்கு. என் தேசத்தினுடைய ஜனங்களின் எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அப்போ நான் போராடிதான் ஆகணும். அல்லேலூயா. நான் போராடிதான் ஆகணும். ஏன் இவ்வளவு பிரச்சனை? போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. போராடிதான் ஆகணும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வரும்போ, நம்முடைய பரிசுத்தவான்கள் ஆராதனை நடத்தும்போ, பிரசங்கம் பண்ணும்போ, இந்த வாரத்திற்கு வேண்டிய கிருபை, இந்த வாரத்திற்கு வேண்டிய அபிஷேகம், இந்த வாரத்திற்கு வேண்டிய தெய்வ பலன், இந்த வாரத்திற்கு வேண்டிய தேவ கிருபை தெய்வம் உங்களுக்கு தருகிறார்
என்று ஏன் இவங்க சொல்றாங்க? இந்த வாரம் நம்ம என்ன போராட்ட களத்தில் நிக்க போறோம்னு நமக்கு தெரியாது. ஓடித்தான் ஆகணும், போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. இந்த 32வது ஆண்டிலே இந்த அருமையான தேசத்தின் பிள்ளைகளுக்கு, விசுவாச மக்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமீன், போராடி கொண்டிருக்கிறோம், போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென்.